தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் உள்துறை செயலாளருக்கும் சிபிஐக்கும் நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் என்பவர் தொடுத்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும், காயமடைந்தவர்களுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் என்பவர் தமிழக அரசுக்கும் சிபிஐக்கும் மனுவாக அளித்திருந்தார். நடவடிக்கை எடுக்கப்படாததால் சூரிய பிரகாசம் நீதிமன்றத்தை நாடினார். அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் நர்மதா சம்பத் காயமடைந்த அனைவருக்கும் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் அசம்பாவிதங்கள் தொடராமல் இருக்கவே இணைய சேவைகள் முடக்கப்பட்டதாகவும் இயல்பு நிலை திரும்பி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், இயல்பு நிலை திரும்புகிறது என்றால் ஏன் இன்னும் இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளது என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இணைய முடக்கம் விடுவிப்பு, தனியார் மருத்துவ சிகிச்சை தொடர்பான கோரிக்கைகள் ஆகியன குறித்து தமிழக அரசு பரிசீலித்து முடிவெடுக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் குறித்து உள்துறை செயலர் பதிலளிக்கவும் சிபிஐக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டு விசாரணையை வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.